ஆண்டவர் உணர்த்துகின்ற பொழுது அதை திருத்திக் கொள்ளாவிட்டால் இருதயம் மழுங்கி போகும். அந்த காரியத்தை நாம் திருத்தவும் முடியாது. அந்த காரியத்துக்கு நியாயம் பேச ஆரம்பிச்சிருவோம். நாம் செய்கிற தவறுக்கு நியாயம் பேச ஆரம்பிச்சிருவோம். ஆபிரகாம் பொய் சொல்லலையா? தாவீது தவறு செய்யலையா? இப்படி எல்லாம் நம்ம வேதத்திலிருந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? நியாயம் பேச ஆரம்பிச்சிருவோம். திருத்திக் கொள்ள மாட்டோம். அப்ப ஆண்டவர் பேசுகின்ற பொழுதே நாம் என்ன செய்ய வேண்டும்? திருத்திக் கொள்ள வேண்டும். அதை மறந்து போக கூடாது. இல்லாவிட்டால் ஆண்டவரிடத்திலே நாம் வளர முடியாது. சும்மா வெட்டியா கிறிஸ்தவங்களை உட்கார்ந்து இருப்போம். வெட்டியா கிறிஸ்தவங்களை உட்கார்ந்து இருக்கல எந்த பிரயோஜனம் கிடையாது. கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல ஆண்டவருக்காக சாட்சியா வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். யாருமே போக முடியாது. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். நாமளே போகலைனா அப்பா கிட்ட நடந்து போய்கிட்டு இருக்கிறாள், நாளைக்கு நம்மளை பார்த்து சிரிக்காது. அது ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உணர்த்துகின்ற பொழுதே நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். கீழ்ப்படுகின்ற பொழுது அந்த தீய சிந்தை அகன்றது போய்விடும். மறுபடியும் வரும். அடுத்து பிசாசு கொண்டு வருவான். நீ என்ன யோக்கியமா? அப்படி இல்லையா? அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செஞ்சிருப்பான்? அந்த வேலையில ஆரம்பிச்சிருப்பான். நாம தான் அடுத்து முயற்சி பண்ணணும். இல்ல நான் திருந்திட்டேன், விட்டுருங்க. நாம தான் முயற்சி பண்ணணும். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அப்படியே நாம நின்றுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவருக்குரிய பணிவிடையை நாம் செய்யணும். ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடை என்ன? அவருக்கு நாம் ஆராதனை நம்ம ஆலயத்துக்கு வந்தா தான் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்ல இல்ல. அனுதினமும் ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டுடைய வசனத்தின்படி வாழ்றீங்களா? அதுவும் ஆராதனை. உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? அதுவும் ஆராதனை. அப்ப ஆராதனை என்பது ஆலயத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக இருக்க வேண்டும்.